எண்பதாவது சுதந்திர தின விழாவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக சத்தியமூர்த்தி பவனில் இன்னைக்கு மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கொடியேற்றி வைத்து இந்த விழாவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர் அருமைக்குரிய திரு KV தங்கபால் அவர்களுடைய முன்னிலையிலும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர் அருமைக்குரிய அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களுடைய முன்னிலையிலும், சட்டமன்ற தலைவர் தாரகை அவர்களும், மாண்புமிகு தமிழகத்தினுடைய அமைச்சர்கள், சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் அவர்களோடும், உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அவர்களுடைய முன்னிலையிலும், சேவாதள காங்கிரஸ் சேவாதளுடைய முன்னெடுப்பில் இந்த சுதந்திர தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த சுதந்திர விழா என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாறும் சுதந்திர இந்தியாவினுடைய வரலாறும் பின்னி பிணைந்தது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய வரலாறு என்பதும் சுதந்திரத்தில் மிகப்பெரிய பங்காற்றிய காங்கிரஸ் தலைவர்களுடைய வரலாறு. இந்த வரலாறுகளை நினைவு கூறுவது மட்டுமல்லாமல் வருங்காலத்துக்கான தமிழகத்தையும் உருவாக்குவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மிக முக்கியமான வரலாற்று பூர்வமான இந்த ஆண்டாக நாங்கள் பார்க்கிறோம். 59 ஆண்டுகளுக்கு பின்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய 2 நேர்மையான அமைச்சர்கள் இந்த அமைச்சரவையில் இருக்கிறார்கள். இது காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய பங்காற்றப் போகிறது. தமிழக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சி இன்று இருக்கிறது. அந்த மிக முக்கியமான பொறுப்பான அதில் இந்த வரலாற்று பூர்வமான ஆண்டாக இந்த 80வது சுதந்திர விழாவை நாங்கள் பார்க்கிறோம். ஓவராலா மோடி அவர்களுடைய கனவு, இந்த கனவு வித்துக்கிட்டு இருக்காரு, 12 வருஷமா வித்துக்கிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த மட்டும் பல கனவுகளை வித்து முடிச்சிட்டாரு. 15 லட்சம் ரூபா போடுறோம்னாரு, கனவா இருக்கு. இந்தியாவில் ஏழ்மையே இருக்காதுனாரு, கனவா இருக்கு. புல்லட் ட்ரெயின் வந்துருக்கு சொன்னாரு, கனவா இருக்கு. 12 வருஷம் ஆச்சு, திருப்பியும் கனவுக்கு போயிட்டாரு. கனவுலே இருக்க வைக்கக்கூடாது, சொல்லக்கூடியதை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். சொல்ற விஷயங்களை குறிப்பிட்ட காலத்தில் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக தான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சிகள் இருந்திருக்கு. மன்மோகன் சிங் அவர்களை பொறுத்த மட்டும், டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை பொறுத்த மட்டும் பல விஷயங்களை சொல்லாமலே செஞ்சார். அதனால ஒரு கனவுகளை மட்டும் விற்கிற ஒரு பிரதமராக மோடி இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை நீங்க கேட்ட கேள்விக்கு காங்கிரஸ் கட்சியுடைய கனவு என்னவா இருக்கு அப்படின்னா, 83வது சுதந்திர தின விழாவில் ராகுல் காந்தி அவர்கள் செங்கோட்டையில் கொடியேற்ற வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியுடைய கனவாக இருக்கு. நாடு சுதந்திரம் 80 ஆண்டுகள் கடந்துருச்சு. ஆனாலும் தீண்டாமை கொடுமை இன்னும் அகற்றப்படாமல் இருக்கு. மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தீண்டாமை கொடுமை நடந்திருக்கு. அவர்கள் பங்கேற்ற கூட்டுறவு மேடையை கழுவியிருக்காங்க. ஆனால் சம்பந்தப்பட்டவர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை, எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் வெளியில இருக்காங்க. அது ஒரு சீனியர் லீடருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. மிகவும் கண்டிக்கத்தக்கது. எந்த வெறுப்பு அரசியலை எதிர்த்து மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேருவும் பெருந்தலைவர் காமராஜரும் போராடினார்களோ அந்த வெறுப்பு அரசியல் பாலூற்றி வளர்க்கப்பட்டிருக்கிறது, நீரூற்றி பெரிய மரமாக இருக்கிறது என்பது எடுத்துக்காட்டாக தெரிகிறது. வெறுப்பு அரசியலும் தீண்டாமையும் ஒன்னோடு ஒன்று பிணைந்தது. வெறுப்பு அடிப்படையில் தான் தீண்டாமையே வருது. மல்லிகார்ஜுன் கார்கே என்பவர் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. 13 முறை மக்களை சந்தித்து பல வகையிலே மக்களால் மீண்டும் 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 தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருப்பவர், பெரிய மிக முக்கியமான தலித் சமூகத்தை சார்ந்தவர். அவருக்கே இப்படிப்பட்ட அவமானம் நடைபெறுகிறது. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லாத மோடி இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறார். அதை பற்றி எதுவுமே தெரியாத போல் நடந்து கொண்டிருக்கின்ற அமித்ஷா இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிறார். அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லாத ராஜ்நாத் சிங் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிறார். இது மிகவும் கவலைக்குரியது. RSS விதைத்த இந்த விதை இப்பொழுது முள் செடியாக மலர்ந்திருக்கிறது. இதை நீக்க வேண்டியது மிக மிக அவசியம். வெறுப்பு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ யாத்ரா, பாரத ஒற்றுமை யாத்ரா என்று இந்தியா முழுவதும் காஷ்மீரில் தொடங்கி கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீர் வரை நடந்தார். அந்த வெறுப்பு இன்னும் இருக்கிறது என்பது எடுத்துக்காட்டு. எங்களை பொறுத்த மட்டும் தொடர்ந்து இந்த வெறுப்புக்கு எதிரான எங்களுடைய போர் தொடரும். ரொம்ப மிக முக்கியமான வரலாற்று பூர்வமான நிகழ்ச்சி. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக சகோதரர் ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்று 80வது ஆண்டில் அவர்
கொடியேற்றி வைத்திருப்பது மிகவும் பெருமைக்குரியது. தமிழகம் புதிய தலைமையின் அடிப்படையில் புதிய டைரக்ஷனோட மூவ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. தமிழகத்தினுடைய அமைச்சர்களாக நம்முடைய விஸ்வநாதன் அவர்களும் ராஜேஷ்குமார் அவர்களும் அதில் இருப்பது என்பது எங்களுக்கு பெரிய பெருமை. திரு விஜய் அவர்களுடைய அரசாங்கம் நல்லது செய்யணும். தமிழகத்தினுடைய பிரச்சனைகளும் தமிழகத்தின் மக்களுடைய வரலாற்றுப்பூர்வமான பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக முயற்சி செய்யும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அவரை பாராட்டுகிறது. ரைட்டா? ரைட்.